ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்ன ரெடி பண்ணலான்னு ரெடி பண்ண ஆரம்பிச்சாச்சு. காய்ச்சி தேய்க்கலாம் அப்படின்னு. நான் ஆல்ரெடி 3 எண்ணெய் தேய்ச்சிருக்கேன் 3 பாட்டிலு. இப்போ வந்து இது 4வது பாட்டிலு. ரொம்ப நாள் ஆயிடுச்சு எண்ணெய் முடிஞ்சு. எண்ணெய் வாங்கிட்டு ஒரு டிலே ஆனனால கொஞ்ச நாள் தேய்க்காம இருந்தாச்சு. சரி இப்போ ட்ரை பண்ணலாம் டைம் கிடச்சிச்சா அதோட காய்ச்சிடலான்னு முடிவு பண்ணி காய்ச்ச ஆரம்பிச்சாச்சு. நான் இந்த எண்ணெயில் என்னென்னலாம் சேர்ப்பேன்னா வேப்பங்குலை, அப்புறம் மருதாணி இலை, கருவேப்பிலை, முருங்கை இலை, ஒத்த செம்பருத்தி இலை, அப்புறம் ஒத்த செம்பருத்தி பூ இதெல்லாம் ஃபஸ்ட்டு போட்டு நல்லா காய்ச்சிடுவேன். லைட்டாக எண்ணெய் கொதிச்சு வர சமயத்தில் தான் அடுத்த திங்ஸ் எல்லாமே நான் போடுவேன். இந்த எண்ணெய் தேய்க்கிறனால முடி வளருதா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு அந்த மாதிரி எதுவும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆன மாதிரி தெரியல. அப்படியே தான் இருக்குது. அதனால் நான் விடலை. சரி நம்ம ட்ரை பண்ணிட்டே இருப்போம், நமக்கும் வளரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நானும் ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்கேன், வளரும் அப்படிங்கிறதுக்காக. அதோட அப்புறம் என்னெல்லாம் போடலான்னா சின்ன வெங்காயம், பச்சை நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் இருக்கு இல்லையா அது, அப்புறம் கத்தாழையை வந்து அந்த கழுவிட்டு அது உள்ள ஜெல்லு இருக்க மட்டும் போட்டு காய்ச்சலாம். அப்படி இல்லைன்னா நான் என்ன பண்ணேன்னா கட் பண்ணி தான் போட்டேன். கத்தாழை போட்டதுக்கப்புறம் கருஞ்சீரகம், வெந்தயம், கொஞ்சோண்டு விளக்கெண்ணெய் இதெல்லாம் போட்டு நல்லா காய்ச்சி தேவைன்னா வெட்டி வேறு சேர்த்துக்குங்க வாசனைக்காக. நான் வெட்டி வேறு இந்த தடவை சேர்க்கல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.